தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் காலை 8:10 வரை, பிறகு உத்திராடம். பூராடம் அப்படின்னாலே போராடும் அப்படின்னு ஒரு பழமொழி. ஆனால் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டுமானால் எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக சில குடும்பங்களுக்கு போனால் நீங்கள் மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க. மதுரைன்னா இங்கே மீனாட்சி ஆட்சி, சிதம்பரம்னா நடராஜருடைய ஆட்சி. ஆகையினாலே அந்த குடும்பத்திலே கணவனுடைய கை மேலோங்கி இருக்கிறதா, மனைவியின் கை மேலோங்கி இருக்கிறதான்னு கேட்பாங்க. சில பேர்கிட்ட போய் நம்ம கேட்குற போது இல்லைங்க, நாங்கள் மதுரையும் இல்லை சிதம்பரமும் இல்லை திருச்செங்கோடு அப்படிம்பாங்க. திருச்செங்கோடுனா ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க, இவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஆனால் இந்த திருமணம் முடிகிறதுக்கு இல்லறம் நல்லறமாக அமைய எந்த ஆலயத்துக்கு போகணும்? இப்போ நிறைய கல்யாணத்துக்கு இந்த வரன் வந்து விட்டு போகுது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஆலோசனை கேட்க வரவங்க சொல்லுவாங்க. 150 இடத்துல வந்து செய்ய ஒன்று நமக்கு நல்லா இருந்தால் அவங்களுக்கு நல்லா இல்லை, அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கல, இடம் சரியில்லை, இது மாப்பிள்ளை நல்லா இருக்காரு ஆனால் பேக்ரவுண்ட் இதாக இருக்குது, இப்படிலாம் சொல்லிக்கினே இருந்து வாழ்க்கையில் பாதி நாள் அவங்க போயிடுது. ஆகையினாலே இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்குன்னு திருமண தடை நீக்கும் திருத்தலம்னு பார்க்குற போது இந்த கல்யாண முருகன்னே பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் திருமயம் வட்டம், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் வட்டத்தில் விரையாச்சிலை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அற்புதமான ஆலயம். நிறைய பேர்களுக்கு இங்கே கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கு வந்தவங்களுக்கு. முருகனுக்கு பேரே ஸ்ரீ கல்யாண முருகன் அப்படின்னு பேர். ஸ்ரீ கல்யாண முருகன் திருக்கோயில் வள்ளி தெய்வானையோட சமேதராக அங்கே இருக்கிறாரு. அவருடைய அந்த வழிபாட்டில் தொடர்ந்து நீங்கள் போய் கும்பிட்டீங்க, அல்லது உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கோ இது மாதிரி ஒரு சிறப்பு நாட்கள் எல்லாம் போய் கும்பிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் கல்யாணம் ஆகிடுது. நிறைய பேருக்கு அது மாதிரி ஆனதுனால அந்த கோயிலுக்கு இப்போ ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாண முருகன் இருக்கு, கவலை ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. யாருக்காவது அந்த ஊர்ல போய் கல்யாணம் முடியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா கல்யாண முருகன் இருக்க, கவலை ஏன் அப்படிங்கிறாங்க. காரணம், அந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருமய மட்டத்தில் இருக்கக்கூடிய விரையாச்சிலைங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு ஸ்ரீ கல்யாண முருகன் அப்படின்னே பேர். ஸ்ரீ கல்யாண முருகன் திருக்கோயில் இங்கே இருக்கு. வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்கள் போகலாம். பொதுவாக குடும்பம்ங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. குடு ப்ளஸ் இன்பம் குடும்பம், இன்பத்தை கொடுக்கணும். ஆனால் பல குடும்பங்களில் மன கருத்து வேறுபாடு வருது. அதனால தான் அபிராமி பட்டர் எழுதினாரு, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பம்னு சொல்லி. அதில் அன்பு அகலாத மனைவின்னு விட்டுருப்பாரு. ஆக வாழ்க்கையில் அன்பு அகலாத மனைவி, அன்பு அகலாத கணவன் இருக்கணும். சமீபத்தில் ஒரு சுயமரம்னு வைக்கிறாங்க, இப்போ பல ஊர்களில் வைக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு சுயமரம் நிகழ்ச்சியில் என்னை தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா 132 மணமகன் வந்திருந்தாங்க, வரன்கள் வந்துருந்துச்சு, ஜாதகத்தோட வந்திருந்தாங்க, ஆண்கள் வந்திருந்தாங்க. ஆனால் 32 பேர் தான் மணமகள் வந்திருந்தாங்க. அப்போ தான் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு, எப்படி கல்யாணங்கள்லாம் முடிய போகுது எதிர்காலத்தில்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. 132 ஆண்கள், ஆனால் பெண்களுடைய வரன்கள் வந்தது 32. இப்படியெல்லாம் இருக்கிற போது பொதுவாக பழமொழியே ஒன்று சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு. கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய காரியம். அதில் இந்த காலத்தில் ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. மனம் ஒத்து போகணும், கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பம் அமையணும். அப்படின்னா நல்ல ஆலய வழிபாட்டில் நம்ம ஈடுபாடு வச்சுக்கணும். நம்முடைய இறை வழிபாடு நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வளர்க்குது. கண்ணதாசன் சொல்லுவார், நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக நம்பிக்கை நமக்கு வேணும். வலது கை இடது கை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை இந்த கல்யாண முருகன் மீது நாம் வைக்கலாமா? அப்படி கல்யாண முருகன் மீது நீங்கள் வைக்கிற போது உங்களுக்கு கல்யாண கனவுகள் எல்லாம் நனவாகும். அது மட்டுமல்ல, அந்த முருகனுக்கு பாஸ்போர்ட் முருகன் பேரு. வெளிநாடு போறவங்க, வெளிநாட்டில் போறதுக்காக தடைகள்லாம் இருக்கவங்க அதை கும்பிட்டு வெளிநாடு போயிருக்காரா கேள்விப்பட்டேன். ஆக இப்படிப்பட்ட ஆலயங்களை தேர்ந்தெடுத்து, இன்னும் திருமணத்துக்கு திருமணஞ்சேரி நீங்க போயிருப்பீங்க. திருமணஞ்சேரி திருவேலி மிளலையில அரசாணிக்காலே நட்டிருக்காங்க, அதை சுத்தி கும்பிட்டு போறாங்க, கல்யாணங்கள் முடியுது. அதில் நமது இந்த பகுதியில், அதாவது திருமயம் மட்டத்தில் உள்ளக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோயில் இந்த கோயில். ஆக வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடை குறிப்பாக பூராடத்தன்றைக்கு வழிபடணும். அதுக்கு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு அதை சொல்றேன். பூராட நட்சத்திரம் இன்றைக்கு வருது. பூராடத்தன்றைக்கு முருகப்பெருமானை நாம் வழிபட்டு வந்தால் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கின்ற நாள். இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், மனக்கவலைகள் மாறும், நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது. ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். பஞ்சமாதிபதி சூரியன் இருக்கின்ற பொழுது நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறையவே நடைபெறும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது.
ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம், அதாவது பகல் 2:14 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கவலைகள் அகலலாம். ஆனால் காலை நேரத்தில் உங்கள் கடமையில் தொய்வு ஏற்படும். கடன் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கொஞ்சம் கடினம். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நாள். எனவே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். பகல் 2:14 மேல் சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்களா என்றால் நட்பு கூட உங்களுக்கு பகையாகலாம். நீங்கள் யாருக்கேனும் நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். எனவே இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் ஏற்படும் என்பதனாலே, சந்திராஷ்டமம் என்பதனாலே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவன் சக்தி வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சனி இருக்கின்றார், செவ்வாய் பார்க்கின்றார். எனவே கொஞ்சம் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொதுவாக மனக்கசப்புகள் ஏற்படும். தேவைக்கேற்ற பணம் கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும். தன விரயங்கள் உண்டு. பயணங்களை கூட மாற்றியமைப்பது நல்லது. என்ன இருந்தாலும் திடீரென சண்டை சச்சரவுகள் வந்து சேரலாம். எனவே நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இனிமை தராத இடத்திற்கு மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் கூட பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். நீங்கள் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். ஆனால் எதுவுமே செய்ய இயலாத நிலையை உருவாக்கிவிடும். 7லே சனி இருப்பதனாலே தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பூராட நட்சத்திரம் என்பதால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேது, விரைவிலே கேது ராகு பயிற்சியாக இருக்கின்றார். அந்த பாம்பு கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கப் போகிறது. கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசியில் இருந்த கேது இப்பொழுது மாறப்போகின்றார். 12ஆம் இடத்துக்கு மாறுகின்ற பொழுது மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள். எனவே ஒரு சில நாட்கள் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். இன்று பொதுவாக நீங்கள் இதிலும் ஈடுபாடு செலுத்துகின்ற பொழுது கொஞ்சம் அதிக பிரயாசம் எடுத்துத்தான் காரியங்களை முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். நண்பர்கள் உங்களுக்கு பகையாகலாம். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. என்ன இருந்தாலும் பொதுநலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலத்திற்கு வழிகாட்டும் நாள். இன்று வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாகவும் அமையும். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 2:14 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். எனவே அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கவலைகள் கூடுதலாகத்தான் இருக்கும். என்ன இருந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். சந்தோஷமான செய்தி வரலாம். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமைப்படத்தக்கதாக அமையும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளையோ அல்லது அவருடைய படிப்பு சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனாலே இன்று குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவது நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 2:14 மேல் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். குருவினுடைய பார்வை ராசியில் பதிவதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும், கைமாற்றாக கொடுத்த தொகை வந்து சேரும். உத்தியோகத்திற்கு கூட மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு நன்மைகளை செய்யும் விதத்திலே ஏதாவது முன்னேற்றமான தகவல்களை கொடுக்கப் போகின்றார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் உங்களை தேடி வரலாம். 2இல் சனி இருப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே உங்களுக்கு சனி. குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வரத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கமகல உங்களுக்கு வழிபாடுகள் கை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம் இருப்பதனாலும் சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை யோகம் என்பதனாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேற நண்பர்களும் உதவி செய்வார்கள். மாற்று இனத்தவர்களும் உதவி செய்வார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும். ராகு பேச்சுக்கு பின்னாலே மிகுந்த நன்மைகளை மேலும் நீங்கள் அடையப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.